ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது வந்து ரொம்ப புரதச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு குழம்பு. இது டிஃபன் ஐட்டம் மட்டும் இல்லை, நம்ம சப்பாத்தி பூரியோட இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வந்து செய்கிறதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு, 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து குழம்பு ரெடி பண்ணுவோம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் போல் வெந்தயம் போட்டு நல்லா பொரியவும் ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து அதில் இறங்கணும். அதை நல்லா இறங்க விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா பதமாக வதக்கி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 பழுத்த தக்காளியை நான் நறுக்கி சேர்த்துருக்கேங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது மசாலாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். அதனால் நான் கொஞ்சம் போல் அதில் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மசாலாலாம் கொதிக்கும் போது நான் ஒரு 2 பெரிய சைஸ் தேங்காய் சில்லை வந்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த உருண்டை குழம்புல நம்ம உருண்டையை போட்டதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப இறுக ஆரம்பிக்கும். அதனால் தேங்காவை நம்ம சேர்த்தோன்னா தான் நம்மளுக்கு சாறு நல்லா கிடைக்கும். இப்போது நம்மளோட பருப்பு நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். அதை உடச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வாய்வு தொந்தரவு இல்லாமல் இருக்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். அதை ஓரளவு நல்லா கொரகொரப்பாக அதுக்கும் மேலேயே கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு, என்கிட்ட ஒரு வாழை இலை இருந்துச்சு. அதை நான் வந்து விரித்து இப்போது அதில் இந்த உருண்டைகளை அடுக்கிக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் அவிக்கலாம். நான் ஸ்டீமரில் அவிக்க போகிறேன். எப்பவும் போல் அடி பாத்திரத்தில் தண்ணி கொதித்ததும் நம்ம மேலே இதை வச்சு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அவிச்சா போதும். பாருங்கள், உருண்டைகள் மேலே கீரல் விழுந்திருக்கு, அப்படி விரிசல் வந்திருக்குன்னா உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி வேக வச்சாதான் குழம்புல போடும்போது உடையாமல் இருக்கும். இப்போது பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற போட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் அடி மண்டி இல்லாமல் அந்த புளி கரைசலை நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதிக தண்ணி ஊற்றிலாம் புளி கரைசல் கரைக்க வேணாம். ஒரு தடவை அந்த ஊற போட்ட தண்ணியில் கரைச்சி ஊற்றினாலே போதுமானது. இப்போது நாம் எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை அதில் சேர்த்துட்டு அந்த சாரெல்லாம் நல்லா அப்படியே அந்த உருண்டைகள் மேலே ஊற்றி விடுங்க. அடுப்பை இப்போ சிறுதியில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. இப்போ உப்பு உரப்பு சரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, மல்லித்தலைகளை தூவி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு நல்லா கிளறி விட்டு நீங்கள் இறக்கிடலாம். இதில் சாறு வந்து உங்களுக்கு மிதமாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் இன்னும் தேங்காய் நிறையா அரைச்சி ஊற்றணும். நீங்கள் மிளகாய் பொடி, மல்லிப்பொடியெல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்றி போடணும். ஆனால் கொஞ்சம் குழகுழப்பாக சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்த ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.